வீகன் டயட்லயும் சில சேலஞ்சஸ் இருக்கு. பால் பொருட்களும் இறைச்சியும் சாப்பிடாததுனால நிறைய சத்துக்களுடைய டிஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டமின் பி 12, விட்டமின் டி, இந்த 2 விட்டமின்களுமே அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு. வீகன் டயட் சாப்பிடுறவங்க ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி பி 12, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். கால்சியம்னு பார்க்கும்போது மீன் வகைகளையும் பால் வகைகளையும் அவங்க எடுத்துக்காததுனால ராகி, கீரை வகைகள், டோஃபு, தானியங்கள் இதையெல்லாம் அவங்க அதிகமா எடுத்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மீன்ல தான் அதிகமா இருக்கு. மீனுக்கு பதிலா வால்நட், சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். வீகன் டயட்ங்கிறது திட்டமிடாம நம்ம சாப்பிடும்போது சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வீகன் டயட் சாப்பிட்றவங்க முறையான ஊட்டச்சத்து ஆலோசனைக்கு அப்புறமே இதை தொடங்கணும்.